தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவுக்காக அமைச்சர்களை நீக்குகின்றார். திமுகவுக்காக அமைச்சர்களை நீக்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடந்த 2014 முதல் இந்தியாவில் ஆட்சி செய்து வருகிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சி தற்பொழுது கூட்டணி அமைச்சரவை அமைத்துள்ளது. தனி பெரும்பான்மை கிடையாது. பாராளுமன்றத்தில், மக்களவை, மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று தனி பெரும்பான்மை கிடையாது. கூட்டணி கட்சிகளை நம்பியே உள்ளது. இந்த சூழ்நிலையில் திமுகவின் தயவு தேவைப்படுகிறது. தற்பொழுது திமுக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. பாஜக கூட்டணியிலும் இல்லை, நடுநிலையாக இருந்து வருகிறது. தற்பொழுது திமுகவை பாஜக கூட்டணிக்கு கொண்டு வர நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் காய் நகர்த்தி வருகின்றனர். சரத்பவார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வசதிக்காக தற்போது உள்ள அமைச்சரவையில் சில மாற்றங்களை செய்ய பாஜக முடிவு செய்துள்ளார். அதாவது திமுகவுக்காக சில மத்திய அமைச்சர்களை நீக்க முடிவு செய்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த 2 கேபினட் அமைச்சர்கள் மற்றும் 3 இணை அமைச்சர்களை நீக்க முடிவு செய்துள்ளார். அந்த இடங்களில் திமுகவை சார்ந்தவர்கள் மத்திய அமைச்சர்களாக அமர்த்தப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. ஆக திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மத்திய அமைச்சர்களை நீக்க மோடி அதிரடியாக நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். இன்னும் ஒரு சில நாட்களில் திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.